பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தூதனை குறித்து, ஏஞ்சல். அதுக்கு முன்னே சில வசனங்களை நம்ம வாசித்து அதுக்கப்புறம் நம்ம போகலாம். எரேமியா 17:5. கர்த்தர் மேலே நம்பிக்கை வை, அப்படி இல்லாவிட்டால் அதுக்கு பேர் சாபம். நீங்கள் யாராவது மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கலாம். இந்த உலகம் பிரகாரப்படி இருக்கிற மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம். இவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லியிருக்கலாம். அதுக்கு பேர் சாபம்னு சொல்லுது. அதனால தான் நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுது, முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே நம்பிக்கை வை. உங்கள் முழு இருதயத்தோடு யார் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க நான் வைக்கிறது முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே? ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருக்குது, அவ்வளோதான் இருக்குது உங்ககிட்ட. அந்த அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டு மொத்தமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது கொடுன்னு சொல்லி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் நான் பிஸ்னஸில் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரிட்டர்ன் என்னால் கொடுக்க முடியல. எப்படி உங்களுக்கு அந்த இருந்த அமௌண்ட் ஒரு இடத்துல போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலையோ, அதே போல தான் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முழுசாக நீங்கள் கொடுக்கும்போது அப்போ நம்பிக்கை ஆண்டவர் மேலே மட்டும்தான் வரும், தவிர மனுஷன் மேலே வராது. இப்போது இன்னொரு உதாரணத்துக்கு அன்பு, த லவ் இஸ் கிரேட்டஸ்ட்னு இருக்குது. த லவ் கவர்ஸ் த மல்டிடியூட் சின்னு இருக்குது. நீங்கள் ஒருத்தர் மேலே நீங்கள் நேசிக்கிறதுனால அவருக்கு மேலே இருக்கிற அந்த பாவம், நம்ம மேலே இருக்கிற அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? மூடுவாராம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாராவது உங்களுக்கு இருதயத்தை உடைச்சிருக்கலாம், இந்த மனுஷரால் நீங்கள் கலங்கியிருக்கலாம், இல்லை உங்களை யாராவது ஒருத்தர் கேவலமாக பேசியிருக்கலாம், பில்லி சூனியம் மந்திரங்கள் செய்கிறவங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை உனக்கு சத்துருகள் இருக்கலாம். நான் அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன், அவங்கள நான் எந்த காரணத்தை கொண்டோ நான் மன்னிக்க மாட்டேன் நீங்கள் சொல்லி தீர்மானம் பண்ணின்னு அந்த கசு பொருள் வச்சுருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, சத்துருவை நேசிங்க சொல்லி. நீங்கள் நேசிக்காத வரைக்கும் கர்த்தர் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார். என்னைக்கு நீங்கள் பிறர்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து நம்ம மேல் நம்பிக்கை வச்சதுனால அவர் இந்த பூமிக்கு வரல. பிதாவாக தேவனும் இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்ததுனால தான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அப்போ ஏசப்பா கூட 12 சீஷருங்க இருந்தாங்க. அதுல யூதாஸ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் அக்கௌண்டன்ஸ் பார்க்குறவன், எவ்வளோ பணத்தை எடுத்திருப்பான். ஏன் பண ஆசை இருக்கிறவன் அவன். இவ்வளோ ஆண்டவரே முத்தத்தால் காட்டி கொடுக்குறோன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சும் ஆண்டவர் அவனை வெறுக்கல. ஆனால் அவனை என்ன பண்ணாரு? அவர் நேசித்தார். ஏன்னா அவர் யாரையும் வெறுக்கிற தெய்வன் கிடையாது, நம்முடைய ஆண்டவர். இப்போ உதாரணத்துக்கு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உன் மேலே கை வைக்க நான் விட மாட்டேன், உன்கிட்ட நெருங்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பேதுருவா சொல்றாரு, 3 வாட்டி என்ன மறுதளிப்பேன்னு. அதே போல 3 வாட்டி இயேசு ஆனவரை மறுதளிச்சான். ஆனால் கர்த்தர் அவனை தேடி வந்தார். அதுக்கு பேர் தாங்க அன்பு. ஆண்டவர் அவனை வெறுக்கல, ஆனால் ஆண்டவர் அவனை நேசித்தார். நீங்கள் என்ன நினச்சினீங்கன்னா லவ் வந்து ஒரு உணர்வு, அன்பு வந்து ஒரு உணர்வு, உணர்ச்சி கிடையாது. ஒரு தேர்வு செய்யணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும். இன்னிலேருந்து என் சத்துருவை நான் நேசிக்க போகிறேன், எனக்கு விரோதமாக வந்தவங்களாம் நான் நேசிக்க போகிறேன். நீங்கள் என்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் தேர்வு செய்கிறீங்களோ நிச்சயமாக கர்த்தர் உன் பக்கத்தில் நிற்பார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஆண்டவர் என்னைய பயன்படுத்துறதில்ல. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன்னா உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்குது, உங்கள் இருதயத்தில் அசுத்தங்கள் இருக்குது, உங்கள் இருதயத்தில் பொல்லாதது இருக்குது. அப்போ எப்படிங்க ஆண்டவர் பயன்படுத்துவார்? நீங்கள் கேட்கலாம், எப்படி என் இருதயத்தில் இதெல்லாம் இருக்குது நீங்கள் சொல்லலான்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரே சபையில் நீங்கள் உங்கள் சொந்தம் வந்து எல்லாம் வந்துனுங்கிறாங்க. அதில் யாரும் உனக்கு பிடிக்காத நபர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா சபைங்களுக்குள்ள அவங்ககிட்டே போயிட்டு நீங்கள் பிரேஸ் தி லார்ட்னு கை கொடுப்பீங்க. ஆனால் வெளியே வந்ததுமே புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க, இவங்கெல்லாம் ஜெபிக்காதவங்க, இவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வராதவங்க, ஆனால் இவங்க மட்டும் பாரு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு. ஏன் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க தெரியுமா? உங்ககிட்ட அன்பு இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த அன்பு இருக்குது. அன்பு இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் துணையாக நிற்பார், உன் பட்சத்தில் நிற்பாரான் கர்த்தர். இப்போது உண்மையாக நடந்தது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சாட்சி, ஒரு வாலிப பொண்ணு வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போச்சான். அதோ உலகம் பிரகாரப்படி அந்த துணியை போட்டு போச்சான். அப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ணாரா, முதல் நாள் போன அந்த ஸ்திரியை பார்த்து, அந்த பொண்ணை பார்த்து திட்டினாராம். இப்படிலாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னே திட்டினாராம். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான்? தீர்மானம் பண்ணிச்சா, இனி நான் சபைக்கு போக மாட்டேன்னு. சரி, சில மாதங்களை கழிச்சு இன்னொரு சபைக்கு போயிருக்குது. அதே போல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போகும்போது அங்கே இருக்கிற போதகர் ஒரு கேள்வியும் கேட்கலையா. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாராம். இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு கேள்வியா, என்ன இதுக்கு முன்னே போன சபையில் நான் இந்த துணி போட்டு போனேன், என்னை அவ்வளோ திட்டினார், என்ன இந்த பாஸ்டர் என்ன திட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாரம் வந்திருக்குது அதே சபைக்கு. வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ஆண்டவர் தொழுது கொண்டு போச்சான். 3வது வாரம் அந்த பாஸ்டர் கேட்கலையா சபையில்.
4வது வாரம் அந்த பொண்ணு டேரெக்டாக வந்து கேட்டான், ஏன் பாஸ்டர் என்னை திட்டல, என்னை ஏன் திட்டல, நான் இந்த மாதிரி துணி போட்டுன்னு வரேங்க. அதுக்கு உடனே அந்த பொண்ணு சாட்சி சொல்தான். உடனே அந்த பாஸ்டர் சொல்கிறாராம், இல்லைம்மா உன்னை கூட்டின்னு வந்தது ஏசப்பா, உன்னை திருத்துறதும் ஏசப்பா கையில் தான் இருக்குது, எங்கள் கையில் இல்லை அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு அடுத்த வாரமே ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி ஒரு ஆடை போடணும், எப்படி ஒரு துணியை போடணுமோ அந்த மாதிரி போட்டுன்னு வந்து உட்காந்துச்சு அந்த பொண்ணு. அந்த அன்பு இன்னைக்கு நிறைய போதகர்கள் கிட்ட அது இல்லை. அதனால தான் என் சபையிலேருந்து ஆளுங்க போயிடுறாங்க, நிறைய ஆத்மா பிரிஞ்சு போயிடுறாங்க. காரணம் என்னன்னா, சபையில் இருக்கிற ஆத்மா மேலே நீங்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கத்தர் மேலே வச்சிருக்கிற, ஆனால் அந்த அன்பு வைக்கல. அந்த அன்பை நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிருந்தா அந்த ஆத்மா நிச்சயமாக கத்தர் அங்கேயே வச்சிருப்பாரு. அந்த அன்பு தான் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் மூடப்படும். பாருங்க, ஒருவேளை நீங்க கிறிஸ்துக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்காக ஒரு தூதனை கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்லயே ஒரு தூதன் நமக்காக வந்துடுவான். சங்கீதம் 91:11 சொல்லுது, அந்த தூதன் நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி. இன்னைக்கு நமக்காக கொடுத்திருக்க தேவ தூதரை ஏன் இன்ன வரைக்கும் நம்ம தேவ தூதருங்கிட்ட நம்ம பேச முடியல? தேவ தூதருங்க ஏன் நம்மளால பார்க்க முடியல? தேவ தூதருங்க பேசுறதை நம்மளால ஏன் கேட்க முடியல? அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. இப்போ என் பேர் பிரவீன் ஆமோஸ். இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன், யாரும் என்னை பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ எனக்கு கோவம் வரும். கோவம் வந்து நான் என்ன கேட்பேன், நான் நாயா இல்லை மாடா, என்னை பார்த்து ஏயின்னு சொல்கிறியே, எனக்கு பேர் இருக்குது, என்னை பேர் வச்சு கூப்பிடுன்னு நான் சொல்லுவேன். அதே போல் தான் இன்னைக்கு ஏஞ்சல், தூதன் தூதன் அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனால் தூதர்களுக்கும் கோபம் வருது. ஏன்னா தூதர்களுக்கு பேர் வச்சிருக்கிற ஆண்டவர். நமக்காக கொடுத்துருக்கிற தூதருக்கும் பேருங்க இருக்குது. அந்த பேர் சொல்லி கூப்பிடும் போது அந்த தூதன் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அந்த தூதன் நமக்காக வேலை செய்வாங்க. அந்த தூதனுக்கு பணிவிட ஆவி. நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ, இயேசு கிறிஸ்து நாம சொல்கிறோமோ அது எல்லாமே அவன் செய்வான். ஆனால் இன்னைக்கு அந்த தூதருக்கு பேர் தெரியாதனால தான் இன்னைக்கு எல்லாருமே தவிக்கிறோம். ஏங்க தூதர் இல்லாமல் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்ய மாட்டாரு. டேனியல் அந்த நாளில் உபவாசம் எடுக்கும் போது ஆண்டவர் தூதன் மூலியமா தான் அனுப்பினார் பதில். அப்போ ஆண்டவர் யார் மூலியமா தான் பதில் கொடுப்பாரு? உனக்கு தூதர்கள் மூலியமா தான் கத்தர் நிச்சயமா உங்களுக்கு பதில் தருவாரு. அப்போ நீ கேட்கலாம், தூதருங்க பேர் எனக்கு தெரியணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுதாங்க உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உன்னோட தூதன் யாரு, அந்த தூதன்கிட்ட நீங்க பேச முடியும், அந்த தூதனை பார்க்க முடியும். நீங்க சொல்ற காரியெல்லாம் அந்த தூதன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். அந்த தூதன் நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதுல பங்கு பெறுவான். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமா? நான் சொல்லித்தரேன், அதை செய்யுங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நான் விசுவாசிக்கிறேங்க. பாருங்க, நமக்காக நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்போ ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்பிடுவார். இந்த தூதன் எப்பயுமே நம்மோடு இருப்பான். நம்ம என்ன எங்கெங்க போறோம், நம்ம என்னென்ன செய்யறோம், நம்மளோட ஃபேவரட் கலர் என்ன, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, எல்லாமே அவனுக்கு தெரியும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பானா. ஆனா அந்த தூதன் பேரு நம்மளுக்கு தெரியல. சரி, நிறைய பேருக்கு ஆண்டவர் சில விஷயங்கள் தூதர் மூலியமா ஆண்டவர் பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, சொப்பனத்தின் மூலியமா கூட ஆண்டவர் பேசுவார். நீங்க என்ன செய்யணும்னு சொல்ல கேளுங்க. நைட்டு நல்லா சாப்பிட்டு, சில கிறிஸ்தவங்க நல்லா சாப்பிட்டு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தூங்குவாங்க. அப்படி தூங்குறவங்க அப்படியே பட்டவங்களுக்கு தான் நான் இதை சொல்ல கேளுங்க. நீங்க மொபைல்ல ஒரு 4:35க்கு அலாரம் வச்சிருங்க. காத்தால இந்த 4:35க்கு அலாரம் வச்சுட்டு நீங்க தூங்குங்க ஜெபம் பண்ணிட்டு. நைட்டு நீங்க 4:35க்கு அலாரம் அடிச்சதுனுமே எழுந்ததுனுமே நீங்க என்ன சொல்லணும்னா, என்னை கடந்து போயிடாத தூதனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க தூங்கும்போது பயங்கரமான தூக்கம் வரும். ஏன் அதை செய்யணும்னா, அந்த டைம்ல தான் தூதன் வெளிப்படுவான். அப்போ நீங்கள் அதை செய்துட்டு நீங்கள் அலாரம் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் அலாரம் வச்சுட்டு அந்த டைம் அடிக்குது இல்லையா 4:35க்கு, அப்போது என்னை கடந்து போயிடாத தூதனே இயேசு கிறிஸ்து நாமத்தால் இங்கே இருன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கும்போது அப்போ தான் அந்த தூதன் உங்களுக்கு தரிசனத்தெல்லாம் கொடுப்பான். அப்போ தான் உங்களுக்கு சொப்பனங்களெல்லாம் வரும். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிற காரியங்களாம் உனக்கு தெரிய வரும். அதனால தான் ஏன் 4:35க்கு அலாரம் வைக்கணும், ஏன் காத்தாலையில் அலாரம் நான் வைக்கணும்னா, ட்ரீம் கேச்சர்னு ஒருத்தர் இருக்கிறான் சாத்தான். அவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிற எல்லா ஆசீர்வாதங்களும், ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற எல்லா காரியங்களும், அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தூதன் மூலியமாக தான் கொடுக்குறாரு. இந்த தூதன் இந்த 4:35க்கு இப்படி நமக்குள்ள அப்படி வந்துட்டு அப்படி போகும்போது அவன் கொடுத்துட்டு போனதுமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை மறந்துடுறோம். நம்ம பார்த்த கனவுகளை மறந்துடுறோம். ஏன்னா இந்த ட்ரீம் கேச்சர் இருக்கிற நம்ம சாத்தான் இவன் திருடின்னு போயிடுறான். அதனால தான் 4:35க்கு அலாரம் வச்சுட்டு என்னை கடந்து போயிடாத தூதனைன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கும்போது நீங்கள் கத்தால் எழுந்ததுமே உங்களுக்கு நீங்கள் பார்த்த தரிசனம், நீங்கள் பார்த்த கனவு எல்லாமே அக்யூரேட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். உங்களால் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவருக்கு கடைசி ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில் அவர் ஜெயித்தார்.
எப்படின்னு சொல்ல கேளுங்க. அவர் 40 நாள் உபவாசம் எடுத்துட்டு வனாந்தரத்தில் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே வராரு. வெளியே வந்து சாத்தான் வந்து வசனம் மூலியமாக கேள்வி கேட்டான். அதே போல் கடைசியாக இயேசு கிறிஸ்து ஒரு உச்சியில் கொண்டு போயிட்டு இங்கிருந்து குதி, சாத்தான் சொன்னான், இங்கிருந்து குதி, உன் கால்களை தரையில் இடாதபடி தூதர்களை வந்து உன்னை காப்பாற்றுவாங்க, உன்னை ஏந்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறான் வசனத்தின் மூலியமாக. அப்போ இயேசு கிறிஸ்து மத்திய 4:7 என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பரீட்சை பாராதே அப்படின்னு சொன்னமே அங்கிருந்து ஓடி போறான். அப்போ இயேசு கிறிஸ்துக்கும் பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்து செய்யற ஊழியத்திலையும் யார் இருந்தது? தூதன். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நம்ம வாழும்போது, ஞானஸ்தானம் எடுத்து வாழும்போது நமக்காக யார் அனுப்பியிருக்கிறார்? கர்த்தர், தூதன். அப்போ நம்ம என்னென்ன செய்யறோம், என்னென்ன பண்றோம் எல்லாமே ரெக்கார்ட் பண்றது யாரு? தூதன். அப்போ இந்த தூதன் பத்தி நம்மளுக்கு தெரியணும். எனக்காக கொடுத்துருக்கிற தூதர் பேருங்க எனக்கு தெரியணும். என்னோட தூதன் எப்படி இருக்கிறான், எவ்வளோ அழகாக இருக்கிறான், அதை பற்றி எனக்கு தெரியணும். அதை நான் பார்க்கணும். இப்படி உங்களுக்கு ஆசையாக இருந்தால் இதை கேளுங்க. எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிற தூதருங்க பேர் தெரியணும். இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே உதாரணம், என் பேர் பிரவீன், ஹேன்னு கூப்பிட்டா எனக்கு கோவம் வரும். ஏன்னா நான் நாயா அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு என் பேர் வச்சு கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்குவேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தூதருங்க பேர் தெரியாதனால தான் பொதுவாக ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே எனக்காக அனுப்பியிருக்க தூதனுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன், எனக்காக தூதனுங்க முன்பாக வரட்ட ஆண்டவரே, நான் போகிற இடத்துலலாம் கடந்து வரட்ட ஆண்டவரே. எந்த தூதன் வருவாங்க நான் கேட்குறேன். பேர் தெரிஞ்சால் தானே நீங்கள் கூப்பிட முடியும். அந்த பேர் தெரியணும்னா ப்ராக்டிக்கல் கொடுக்குறேன், இதை செய்யுங்க. நிச்சயமாக இது மூலிமா நீங்கள் தூதர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இது தூதர்களை நிச்சயமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கீழே நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் சாட்சி. நான் கர்த்தருக்கு நான் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேங்க. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் பேர் எழுதிங்க, பக்கத்தில் இனிஷியல் போட்டுருங்க, கீழே டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க, எந்த நாளில் பிறந்தீங்க அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச வசனம், உங்கள் ஃபேவரட் ஸ்கிரிப்சர், அந்த வசனத்தை கீழே எழுதிடுங்க. கீழே எழுதிட்டு அதை கையில் அந்த பேப்பரை வச்சுக்கின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. எனக்காக கொடுத்துருக்கிற தூதன் எனக்கு இப்போது நான் அதை பார்க்கணும் ஆண்டவரே, அந்த தூதன்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அதை கையில் வச்சுங்க. அதை கையில் வச்சுக்கின்னு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் கேளுங்க. அடுத்து என்ன பண்ணோன்னா, அந்த பேப்பர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டிங்க இல்லையா, அந்த பேப்பரில் எழுதிட்டு வீட்டுக்குள்ளே, அதுக்கப்புறம் வெளியே வாங்க. நைட்டு நட்சத்திரங்களை பார்க்குவீங்க இல்லையா, ஸ்டார்ஸுங்க, அந்த ஸ்டார்ஸுக்கு நேராக அந்த பேப்பர் இப்படி நீட்டுங்க. நீங்கள் எழுதியிருக்கிற அந்த பகுதி வந்து மேலே தெரியட்டும். அப்படி தெரியும் போது ஏதாவது ஒரு நட்சத்திரம் கீழே விழுகிற மாதிரி இருக்கும், ஏதாவது நட்சத்திரங்கள் வேகமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பேப்பரை பார்த்ததுனமே அப்படி மூவ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா சடனாக நீ எங்கே ஜெபம் பண்ணி அங்கேயே ஓடுங்க. அங்கே போயிட்டு அங்கேயே முழங்கால் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது நட்சத்திரங்கள் மூவ் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அந்த உனக்காக கொடுத்துருக்க தூதன் இப்போ உங்ககிட்ட வந்து அப்பேர் ஆகிருக்கிறான். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னோட பேசு தூதனே, உங்கள் பேர் என்னன்னு சொல்லி நீ கேட்கும்போது நிச்சயமாக அந்த பேர் அவன் சொல்ல ஆரம்பிப்பான், உங்களோட அவன் இடைப்பட ஆரம்பிப்பான். அந்த நாள்லேருந்து கர்த்தருடைய தூதன் உன்னோடு எப்பவுமே இருப்பான். நீ எந்த விஷயத்துல பங்கு எடுத்தாலும் அந்த இடத்துலலாம் அவனுடைய பங்கு இருக்கும். நீ எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனும் அந்த இடத்துல ஈடுபடுவான். அவ்வளோ விஷயங்கள் உனக்காக செய்வான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தூதருங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, மனுஷன் மாதிரி இருப்பாங்க, சிங்கம் போல இருப்பாங்க, ஒரு உதாரணத்துக்கு கழுகுங்க போல இருப்பாங்க, ஈகிள் போல, அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் அவங்க மாறி வருவாங்க. அப்போ அந்த தூதருங்க நீங்கள் பேச முடியும். நீங்கள் இது செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் என்ன பண்ண முடியும், தூதருங்கிட்ட பேச முடியும். டேனியல் வந்து பைபிளில் டைக்ரஸ் நதிக்கிட்ட வந்து இருக்கிறாரு. அங்கே திடீர்னு வந்து ஒரு தூதனை பார்த்துமே ஓடுறாரு. ஓடினதுமே ஓடி போயிட்டு திரும்பி பார்த்தா தூதர் வந்து நிற்கிறான். நின்னதுனுமே உடனே கீழே விழுகிறாரு. அப்போ தூதன் சொன்னது, பயப்படாதே. அதே போல் தான் டேனியல் 21 நாள் உபவாசம் எடுக்கும் போது 21வது நாள் கடைசி நாள் தூதன் வந்து அப்பேர் ஆனதுமே உடனே டேனியல் பயந்ததுமே பயப்படாதே. அப்போ இந்த ஏசையா, எசைக்கேல் இவங்களுக்கிட்டலாம் தூதர் அப்பேர் ஆகும் போதும் தூதர்னு சொன்ன போதே வார்த்தை என்னென்ன, பயப்படாதே. அப்போது நம்மக்கிட்டையும் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிட்டு இருக்கிறீங்களா, உங்கள் பேர், இன்ஷியல், டேட் ஆஃப் பர்த்து, பிடிச்ச வசனம், வெளியே போயிட்டு நட்சத்திரங்களை காமிச்சிட்டு நேராக உள்ளே வந்தீங்கன்னா நட்சத்திரங்கள் எப்போ மூவ் ஆகுதோ அந்த டைமில் தூதன் வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக தூதன் உங்ககிட்ட முதல் வார்த்தை பேசுறது, பயப்படாதே, பயப்படாதே. அதுதான் அந்த தூதன் பேசுவான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய தூதன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உங்கள் தூதர் உங்களோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா, உங்கள் தூதருங்க எப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சிச்சுன்னா, நிச்சயமாக
உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கும் ஒரு தூதன் இருக்கிறான். அந்த தூதன் மூலியமாக தான் இப்போ நான் செய்கிற ஊழியத்திலலாம் எனக்கு அதில் ரொம்ப உதவி செய்கிற தூதன்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு. இந்த தூதர்களை வச்சு தான் நிறைய காரியங்களை செய்கிறார். இப்போ நான் ஒரு இடத்துல பிசாசு ஓட்ட போனேன். அங்கே ஒரு அம்மாவுக்கு கிட்டக்கிட்ட வந்து 7 ஆவி இருந்துச்சு உள்ள. அந்த ஆவியை நான் துரத்தினே இருக்கிற ஒரு ஆவியை வெளியே வருது. ஒரு ஆவியை சொல்லுது, நான் இங்கிருந்து வந்து அங்கே வந்தேன்னு சொல்லும் போது கடைசியாக இருக்கிற ஆவி சொல்லுது, உன் கூட ஏன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன்னு கேட்டுச்சு. அப்போ நான் கேட்குறேன் யாருன்னு சொல்லும் போது, உன்னை சுற்றி எல்லாம் தூதர்கள் நிற்கிறாங்கன்னு. அப்போ அந்த பிசாசு சொல்லுது, என் பின்னால் யார் நிற்கிறாங்க? தூதரங்க. பட் தூதரங்க இருக்கிறாங்க எனக்கு தெரியும், ஆனால் தூதரங்களோட பேரும் எனக்கு தெரியும், எந்த தூதன் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு. அதனால நான் செய்கிற ஊழியத்திலெல்லாம் கர்த்தர் இந்த தூதனை வச்சு எனக்கு அற்புதங்களை செய்கிறாரு. இப்போ கூட நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்கனாக்கா, இந்த பார்த்துன்னு இருக்கும் போதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வருது நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்காக அனுப்பப்பட்ட தூதன் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறான். நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, இந்த தூதர் மூலியமா கர்த்தர் எல்லாத்தையும் செய்வான். ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்குதா, தேவன் அதை கேன்சல் பண்ண போறாரு. ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கிறியா, கர்த்தர் இன்னைக்கு சுகத்தை கொடுக்க போறாரு. ஒருவேளை விடுதலை இல்லாமல் இருக்கிறியா, சில பிசாசு பிடியிலேருந்து, நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய போறாரு. அன்னைக்கு பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு தூதன் வந்து எப்படி பேதுரு தட்டி அந்த இடத்துல இருந்து விடுதலை செய்தானோ, அதே போல உங்களை எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிற அந்தகார பிசாசுங்களும், அது பிசாசின் செங்கலைகளா இருக்கட்டும், கயிறுகளா இருக்கட்டும், எல்லாமே இந்த தூதனை கொண்டு எல்லாத்தையும் உடைச்சு எறிவான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. நிச்சயமா அது உங்களுக்கு உண்டாகட்டும். நான் கட்டளை எடுக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால. நான் மறுபடியும் சொல்றேங்க, ஒரு பேப்பரில் பேர் எழுதுங்க, இன்ஷியல் போடுங்க, கீழே டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க, பிடிச்ச வசனத்தை எழுதுங்க. அந்த பேப்பர் கையில் வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே போங்க. நைட்டு நட்சத்திரங்களை காட்டுங்க, எனக்காக தூதனே நீ வெளிப்படுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி காட்டுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நட்சத்திரங்கள் ஒன்று வானத்தில் கீழே விழுற மாதிரி இருக்கும், இல்லை மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் வேகமாக, அந்த பேப்பரை கண்டு அப்போ உடனே ஓடி போய் ரூமுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அது மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உன்னுடைய தூதன் பேர் ஒன்று தெரிய ஆரம்பிச்சிடும். உன்னோட தூதன் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேங்க. என்னோட தூதன் நான் பார்த்தேன், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கல. என்னோட தூதன் உடம்புலெல்லாம் பட்டயம், அது வாயெல்லாம் பட்டயம், அது கண்ணெல்லாம் அப்படியே பட்டயத்தோடு அப்படியே நெருப்பாக இருக்கிறத நான் கண்டேன். அதை பார்த்ததுமே பயந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு, எனக்காக கொடுத்துருக்கிறார் கர்த்தர் தூதன். இந்த தூதன் மூலிமா நான் பேச ஆரம்பித்தேன். அந்த தூதன் பேர் நான் என்னுடைய சபைகளுக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். என்னோட தூதர் பேருங்களாம் நான் சீக்கிரமாக பார்ட் 2ல் நான் உங்களை சந்திக்கிறேங்க. அதே தூதருங்க யார் எப்படி என்னென்ன வேலை செய்வாங்க, உனக்காக கொடுத்துருக்கிற தூதர்களோட வேலை என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சீக்கிரமாக பார்ட் 2ல் உங்களுக்கு போடுறாங்க. இந்த மெசேஜ் நீங்கள் கேட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென்.